வணக்கம், வெல்கம் டு விஜே டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியாக ஒரு மாஸ்க் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் கேன்வாஸ் ஒரு 10.5 இன்ச்சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 10.5 இன்ச்சுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூடி ரவுண்டுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 10.5 இன்ச்சு இருக்குது இந்த ரவுண்டு மூடி. இதை அப்படியே நம்ம வச்சு ரவுண்ட் பண்ண போகிறோம். அப்படியே சுற்றி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி கோடு போட்டுக்கோங்க. இது 10.5 இன்ச்சு வச்சு பார்த்தா 10.5 இன்ச்சு இருக்கும். அந்த ரவுண்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சுற்றி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் கேன்வாஸை அப்படியே ரெண்டாக மடக்கிடுங்க. ரெண்டாக மடக்கிட்டு அதை அப்படியே 4ஆக மடக்கிடுங்க. திரும்ப அப்படி மடக்கிக்கோங்க. நல்லா கரெக்டாக வச்சு அளவு மாறாமல் கரெக்டாக வச்சு மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் மடக்கினதுக்கப்புறம் இதிலேருந்து இந்த கீழ்ப்பகுதி 1.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அது இந்த பக்கம் சைடு மேல் பகுதி 3.5 இன்ச்சு அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மூடியை வச்சு இந்த 3.5 இன்ச்சில் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே 1.5 இன்ச்சு, மேலே நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே இப்படி வச்சு அந்த மார்க் பண்ண அந்த இடத்துல வச்சு இப்படி வளைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோடு போட்ட இடத்துலேருந்து நம்ம கட் பண்ணிடலாம். கீழே 1.5 இன்ச்சு, மேலே 3 இன்ச்சு, அப்படியே அந்த வளைவாக வச்சு இப்போ கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ரெண்டாக எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இதே அளவு கிளாத்தில் நம்ம கட் பண்ணிக்கிறோம். கீழே 1.5, மேலே 3. இப்போ காட்டன் கிளாத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாக வச்சுருக்கேன். 2 பீஸாக வச்சுருக்கேன். இப்போ அந்த கட் பண்ணி கேன்வாஸ் அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த கிளாத்தை கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கட் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ 2 பீஸு கரெக்டாக வச்சுருக்கேன். 2 சைடும் 2 பீஸு, அப்படியே 2 பீஸ் வச்சுருக்கேன். இப்போ அப்படியே 4ஆக மடக்கிக்கிறேன். அதே மாதிரி இதையும் 2 அப்படி மடக்கி கீழ்ப்பக்கம் கொஞ்சம் அந்த கிளாத்தை விட்டுருக்கேன். மேல் பக்கம் கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப் மட்டும் கரெக்டாக வெட்டிக்கிறோம். 2 சைடும் வெட்டிக்கிறோம். கீழ்ப்பக்கம் கொஞ்சம் துணி இருக்குது, அது மடக்கி வச்சு தைக்கிறதுக்காக அதை விட்டு வச்சுருக்கேன். இப்போ கேன்வாஸையும் 2ஆக வெட்டிக்கலாம். இந்த கிளாத்தையும் 2ஆக வெட்டிக்கலாம். அப்படி நடுவில் இப்போ கேன்வாஸையும் இதையும் வச்சு வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக வச்சு
இந்த மாதிரி மாஸ்க்கு தைச்சா ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது நமக்கு. முகம் மூஞ்சி ஃபுல்லாக வந்து நமக்கு வெளிக்காற்று வராமல் நல்லா இருக்குது போடுறதுக்கும். இந்த மாதிரி கேன்வாஸு இப்படியே மேல் பக்கம் வச்சு இப்படி தையல் போட்டுருங்க. 2 சைடு மட்டும் அப்படியே சுற்றி தையல் போட்டு விட்ருங்க. அதே மாதிரி 2 பீஸும் கேன்வாஸை வச்சு நம்ம தையல் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து ஓரத்தில் அப்படியே தையல் போட போகிறோம். மேல் பக்கம் அப்படியே ஓரமாக தையல் போட்டுக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னும் கம்மியாகவே ஓரத்தில் தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அதே மாதிரி இது வந்து இந்த கேன்வாஸ் இல்லாமல் ப்ளைனாக நம்ம வந்து அப்படியே தையல் போடுறோம். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னும் கம்மியாகவே நம்ம ஓரத்தில் தையல் போட்டுக்கிறோம். அதே மாதிரி எடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு சைடாக மடக்கின மாதிரி வச்சு இப்போ வந்து அந்த மேலே வந்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். அந்த 2 பகுதியும் ஜாயிண்ட் ஆன இடத்துல வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் நம்ம வந்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறோம். இதுலேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்படியே வச்சு அதுவும் ஓரமாக அப்படியே நடுவில் தையல் சன்னமாக போட்டுக்கிறோம். இப்போ வந்து சென்டரை பார்த்துக்கோங்க. நடு சென்டரில் கரெக்டாக வச்சு 2 பக்கமும் அங்கேருந்து அப்படியே ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதுவும் கம்மியாக 1/4 இன்ச்சுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து தையல் போட்டுக்கிறோம் ஓரமாக. அதே மாதிரி இந்த பக்கம் சைடும் போட்டுக்கிறோம். ரெண்டு சைடும் அதே மாதிரியே போட்டுக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய மாஸ்க் எப்படி தைக்கிறதுன்ட்டு இன்னும் நிறைய மாடல் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா போடுறேன், தச்சு காட்டுறேன் ஒன்று ஒன்றா. இது நல்ல காட்டன் கிளாத்து, நமக்கு போடுறதுக்கும் நல்லா இருக்குது. இப்போ வந்து இதை வந்து தச்சிட்டேன். கேன்வாஸ் உள்ளார போகிற மாதிரி அப்படியே பெரட்டிக்கிறோம். அந்த தையல் போட்ட அந்த பிசுறு பகுதியெல்லாம் உள்ளார போகிற மாதிரி அப்படியே பெரட்டிக்கலாம். ரொம்ப கசக்காமல் அப்படியே போட்டு லைட்டாக பெரட்டிக்கலாம். இந்த மாதிரி பெரட்டிட்டு நல்லா ஓரத்தில் நல்லா பெரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பெரட்டிட்டு ஓரமாக சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஊசி தையல் மாதிரி நல்லா ஓரமாக தையல் போட்டுக்கலாம். சுற்றி தையல் போட்டுடலாம். இதே மாதிரி சுற்றி ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு
இப்போ வந்து அந்த ஓரத்துலேயும் தையல் போட்டிருக்கோம். அந்த பிசுரை மட்டும் கட் பண்ணிடலாம். 2 சைடும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும் மாஸ்க்கு. இப்போ வந்து நான் எலாஸ்டிக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். எலாஸ்டிக் வந்து 7 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. 7 இன்ச்சு எலாஸ்டிக் வந்து 7 இன்ச்சு. 7 இன்ச்சில் 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓரத்தில் அப்படியே மடக்கி இதை வந்து 2ம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லேஸை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது ஜென்ஸுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம லேடிஸ்க்குனா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட 10 இன்ச்சு வச்சு எடுக்கிறோம்ல அளவு, அதோட ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு பெருசாக தான் முகம் ஃபுல்லாக மூடி இருக்கிற மாதிரி வேணும்னா 10 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து எனக்கு 10 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி உள்ளார லேஸை வச்சு இந்த எலாஸ்டிக் உள்ளார வச்சு அப்படியே நம்ம வந்து மடக்கி அப்படியே ஒரு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். அந்த பிசுறு பகுதி வந்து அந்த எலாஸ்டிக்கில் வந்து உள்ளார வச்சிடலாம். உள்ளுக்குள்ளார போகிற மாதிரி வச்சு அப்படியே தையல் போட்டுடலாம். அப்படி மடக்கி ஓரத்தில் மடக்கி இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் சைடும் வச்சு தைச்சிக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் வந்து இழுத்து கரெக்டாக வச்சு தையல் போட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப அழகான ஒரு மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.